வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, நடு ரோட்டில் மானம் மரியாதை கௌரவம் அதெல்லாம் எப்பவுமே இல்லைன்னு வச்சுங்க. அதெல்லாம் விற்று போட்டு நடு ரோட்டில் வாயில் சிகரெட்டு வச்சு சண்டை பிடிச்சிட்டுருக்கிற ஒரு அயோக்கியனை பற்றி பேச போகிறேன். இதெல்லாம் யாருன்னு கேட்குறேன். இதெல்லாம் பண்ணக்கூடிய உலகத்திலே பண்ணக்கூடிய ஒரே நபராருன்னா நம்ம இளவரசன் என்கிற பொய்யரசன் போதையரசன் மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற ஒரு ஏமாற்றுக்காரன். நடு ரோட்டில் கணவன் மனைவி எப்படி சண்டை போடுறான்னு வச்சுங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைபர் என்ன அண்ணா அண்ணி சண்டை போடாதீங்க, அண்ணா சண்டை போடாதீங்க. போய் யார் அண்ணான்னு கூப்பிட்றக்கு ஒரு விவஸ்தை இருக்குதா? காரில் உட்காந்துட்டு வாயில் வந்து சிகரெட்டு, அதாவது வாயில் சிகரெட் அடிச்சுட்டு அவங்க மணி மூஞ்சியில் ஊதுறாரு. புகை எதுக்கு மேலே ஊதுற? பக்கத்தில் பையன் இருக்கிறாங்க. பையனுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, வாயை மூடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது வாயை மூடுன்ட்டு அந்த பையன் திருப்பி 3 டைம் சொல்லுது. இதுதான் அருமையான வார்த்தை பையனுக்கு சொல்லி கொடுக்குற கணவன் மனைவி சண்டை போடுறாங்க நடு ரோட்டில் உட்காந்துட்டு. அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு மட்டும்தான் இருக்கிறீங்க, இன்னொரு வீட்டுக்கும் இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அவங்க சொல்லாத வர்றது என்னென்னா, இளவரசனுக்கு ஒரு வீடு மட்டும் இல்லை, பல வீடு இருக்குது. ஆல்ரெடி இளவரசனுக்கு நான் கல்யாணம் ஆகிடுச்சு, திருப்பி எல்லா வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒருவேளை அந்த வீட்டை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்களாட்டுக்குது. ஆல்ரெடி 6 மாதத்துக்கு முன்னாடி இளவரசனுக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்குதுன்ட்டு அவங்க மனைவி தான் பேட்டி கொடுத்துருந்தாங்க. இது நான் சொல்லலைங்க. இது இளவரசனுக்கு சாதாரணப்பட்ட ஆள் மட்டும் நினச்சிக்காதீங்க. வசதியாக ஏதாச்சும் இன்னொரு பொண்ணு கிடச்சா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணக்கூடிய ஆள் தான். காயத்ரி இதே மாதிரி வசதி இல்லைனால தான் அவங்க கூட இருக்காங்கட்டுருக்குது. அவங்க சொல்கிற பார்த்தா அப்படி தான் தெரியுது. அவங்க மனைவி சொல்ல வர்றதை அதைத்தான் சொல்கிறாங்க. அவங்க மனைவி வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னா, சொல்லிட்டா இலவசம் வேற எங்கேயாச்சும் போயிட்டானே வம்பா போயிடு, ஆடம்பரமான வருமான வாழ்க்கையெல்லாம் போயிடு. கணவன் மனைவி சண்டை நடு ரோட்டில் மான மரியாதை எப்பவுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. பணத்துக்கு வேண்டி இவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. பாவம் அந்த குழந்தைக்கு என்ன எதுவும் தெரியாது. குழந்தை இலவசம் பேசின திருப்பி வாயை மூடு திருப்பி சொல்கிறாங்க. வாயில் வந்து சிகரெட்டு. இதுதான் அருமையான தம்பதிகள். இந்த மாதிரி ஒரு தம்பதிகளை நீங்கள் எங்கேயா பார்க்க முடியுங்களா? இந்த மாதிரி ஒரு அயோக்கியம் கெடுத்தா அவங்க மருந்து வாங்குறாங்களான்னு கேட்டால் அவங்க தான் சிந்திக்கணும். திருப்பி எல்லா வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒருவேளை அந்த மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற, அந்த வருமானம் பார்த்துட்டுருக்கிற அந்த மருந்து இவருக்கு கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தி விட்டதா, அதுக்கு வேண்டியதான் இந்த நாடகம்னு நினைக்கிறேன். கணவன் மனைவி சண்டை நாடகம்தான். அது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க மனைவி திரும்பி போகும்போது சிரிச்சிட்டு போகிறாங்க. இவர் தலையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு, சிரிச்சிட்டு போகிறாரு. அதாவது சிந்திக்க வேண்டியது அவங்க சப்ஸ்கிரைபர். அது எப்பவுமே நடக்காதுன்னு வச்சுக்கோங்க. எந்த காலத்தில் நடக்காது. அவங்க இருக்கிறதே 1ஆம் நம்பர் முட்டாளுங்க. அடுத்த நாள் வந்து இன்றைக்கி வேணால் பாருங்கள், 2 பேர் கணவன் மனைவி மாமான்ட்டு கொஞ்சிக்குவாங்க. நடு ரோட்டில் ஒரு விவஸ்தை இல்லாமல் சோசியல் மீடியாவில் எதை போடணும் எதை போடக்கூடாதுன்னு விவஸ்தை இருக்குது. இன்றைக்கி நம்ம சொந்தக்காரர்கள்லாம் பார்த்தா மான மரியாதை போகணும், அதெல்லாம் கிடையாது. நான் தான் ஆல்ரெடி சொல்லியாச்சேன், இளவரசனுக்கு எந்த வித திறமையும் இல்லை, எந்த வித கண்டென்ட்டும் கிடையாது. ஒரு மூளை இல்லாத மங்கி போன ஆள் நான் ஆல்ரெடி திருப்பி சொன்னேன். அதுதான் ப்ரூவ் பண்ணிட்டார். சண்டை பிடிக்கிற வீடியோ மட்டும்தான் 100K 150K போகும். பலவித பல யூடியூபர் இருக்கிறாங்க, பல ஃபேமிலி யூடியூபர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விதவிதமான கண்டென்ட் திறமை இருக்குதுங்க, வித்தியாசமான கண்டென்ட். ஆனால் இளவரசனுக்கு எந்த வித கண்டென்ட்டும் இல்லை. கணவன் மனைவி சண்டை பிடிக்கிற வீடியோ மட்டும்தான் இவங்களுக்கு நல்லா போகும். அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, எப்போ போல் ட்ராமா தான். நான் ஆல்ரெடி சொன்னியாச்சா. திரைக்கதை இளவரசன், டைரக்ஷன் காயத்ரி. இதுதான் கூடிய ஆலோசனை. ஸ்கிரிப்ட் பக்காவாக பண்ணியிருப்பாங்க. அதாவது வாயில் சிகரெட்டை வச்சு அப்படியே ஊதுறாரு. பெரிய ரஜினி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த கமெண்டில் பார்த்தீங்கன்னா காரிக்காரி துப்பியிருப்பாங்க. அப்புறம் இவங்க அம்மா கலெக்டர் ஆஃபீஸ் வேலைக்கு போயிருக்கு. அவங்க அம்மாவுக்கு இந்த வீடியோ பார்த்துருப்பாங்கன்னு கேட்டால் அந்த வீடியோ பற்றி வாயை திறக்க மாட்டாங்க. அவங்க அம்மா வேலை செய்கிற ஆஃபீஸில், என் பையன் ஒரு யூடியூபருங்க, இந்த வீடியோ பாருங்கள், இந்த வீடியோ கொண்டே காட்ட சொல்லுங்க பார்க்கலாம், காரி துப்பிடுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் மான மரியாதை இருக்குதுங்க. இந்த மான மரியாதை விற்றுட்டு யாருமே வாழ முடியாது. ஆனால் இந்த மான மரியாதை எதுவுமே நம்மளுக்கு வேண்டாம். நம்மளுக்கு தேவை பணம். நாம் மக்களை ஏமாற்றிட்டு 1000 ரூபா மருந்து 2000 ரூபாய்க்கு விற்றுட்டுருக்குறோம். அதை வந்து மறக்கடித்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போடலாம். அப்புறம் எப்பவும் போல் நம்ம மக்களை ஏமாற்றலாம். இதுதான் இவங்க ஒர்ஸ்டான யூடியூபர். நான் திருப்பி ஏன் சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் ஃபேமிலி யூடியூபர் நிறைய இருக்கிறாங்க.
ஆனால் எந்த ஒரு ஃபேமிலி யூடியூபருமே நடு ரோட்டில் சண்டை பிடிக்க மாட்டான். அப்படி சண்டை பிடிக்கிற ஒரே ஆள் வந்து நம்ம இளவரசன் காயத்ரி அம்மையார். அவங்களுக்கு மான மரியாதை எதுவும் கிடையாது. அடுத்த நாள் வந்து கொஞ்சிக்குவேன். இன்றைக்கி வேணா பாருங்கள், பலவித கொஞ்சல் நாடகம் வரும்போது அடுத்து நடு ரோட்டில் கொஞ்சம் கூடி கூச்சமெல்லாம் சண்டை பிடிக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் காயத்ரி அம்மையார் சொல்ல வர்றது என்னென்னா, இளவரசனுக்கு பல பெண்களோட டச்சப் இருக்குது. அவரோட வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தாலும் தெரியும். அவருக்கு கமெண்ட் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, ஹாய் டியர், ஹாய் அண்ணான்னு சொல்லி போட்டு டியர்னு சொல்லி போட்டு, உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது, நீங்கள் அழகாக இருக்கிறீங்க, இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க கணவன்மார்கள் இதை பார்த்துட்டு என்ன ரசிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் காயத்ரி மாதிரி எதை சொல்ல வராங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொன்னால் இளவரசம் வேற எங்கேயா போயிட்டானா அவங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை போயிடும். இலவச சாதாரணப்பட்ட ஆள் மட்டும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. இலவசம் மாதிரி ஒரு வஸ்டான ஒரு கேவலமானாலும் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இலவசனுக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு பையன் இருக்கிறாங்க. அந்த பையன் பேர் தான் தனுஷ். அதை கொஞ்சம் கூடி கூச்சம் இல்லாமல் அக்காவையும் சொல்லிட்டு யாரோடத்தருக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இலவசம் எந்த காலத்திலும் ஒரு நல்லவனாக ஒழுக்கமில்லாத ஆளாக எப்பவுமே இருக்க முடியாது, எந்த காலத்திலும் இருக்க முடியாது. மக்களை ஏமாற்றி 1000 ரூபா மருந்து 2000 ரூபா சேல்ஸ் பண்ணி தியாகம் பண்ணுற மாதிரி பேசிட்டு இப்போ வந்து நடு ரோட்டில் சண்டை பிடிக்கிறாங்க. கமெண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போது கழுவி ஊற்றிருப்பாங்க, கேவலமாக திட்டிருப்பாங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா நடு ரோட்டில் சண்டை பிடிக்கிறே அப்படின்பாங்க. இதெல்லாம் ட்ராமா தான், அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படியெல்லாம் ட்ராமா போட்டால் தான் அவங்க வீடியோ வியூஸ் போகும். திறமையெல்லாம் கிடையாது. இலவசனுக்கு திறமை கிடையாது. இந்த சண்டை பிடிக்கிற வீடியோ மட்டும்தான் 100K 150K போகும். அவங்க அம்மா என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இதை பற்றி வாயை திறந்து பேச மாட்டாங்க, ஊருக்கு உபதேசம் பண்ணுவாங்க. அவங்க அம்மா ஊருக்கு உபதேசம் பண்ணி அப்படி நல்லா இருங்க, இப்படி நல்லா அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க. ஆனால் பையன் தறிகட்டு நடு ரோட்டில் கணவன் மனைவி சண்டை பிடிக்கிறாங்க. கொஞ்சம் கூடி கூச்சம் இருக்காதா? கூச்சமெல்லாம் இருக்காது, பணம் மட்டும்தான் வேணும். 2 பேர் ட்ராமா தான் போடுறாங்க. அதை வந்து நம்பிட்டு இருக்கிறாங்க. வருங்க அவங்கள சொல்லணும், அவங்க எப்பவுமே முட்டாள் தான், எந்த காலத்துலேயும் முட்டாள் தான். இந்த மாதிரி முட்டாளுக்கிட்ட தான் நீங்கள் மருந்து வாங்கி ஏமாந்துட்டு இருக்கிறீங்களா? அந்த மருந்துனால் ஒரு யூஸும் கிடையாது. திருப்பி வீடியோ சொல்லிட்டு இருக்கிறேங்க. ஆனால் அந்த மருந்துனால் பயனடைகிறது இந்த குடும்பம் தான். 1000 ரூபா லாபத்தில் லட்சக்கணக்கில் மூலதனம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வருஷான சோம்பேறிய மூக்கனை நீங்கள் எங்கேயா பார்க்க முடியுமா? காரில் உட்காந்துட்டு அந்த பையன் திருப்பி வாயை மூடுன்னு சொல்கிறாங்க. பையனுக்கு இப்படி தாங்க நல்ல ஒழுக்கம் பழக்க கொடுக்குறது. கொஞ்ச நாளில் இலவசம் மாதிரி தான் அந்த பையன் வரப்போகுது. அதுதான் உண்மை. எல்லாமே இலவசம் பேசின கெட்ட வார்த்தையெல்லாம் அந்த பையன் கொஞ்ச நாள் பழக போகிறாரு. அதுதான் உண்மை. அதாவது ஒரு சமூக வலைதளத்தில் எதை பேசணும், எதை பேசக்கூடிய விவஸ்தை வேணும். இந்த மாதிரி ஒரு வஸ்டானால் நீங்கள் எங்கேயுமே எந்த காலத்துலையும் பார்க்க